Hi friends, welcome back to my channel. இந்த தக்காளி சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். என்ன சட்னி செய்கிறதுன்னு தெரியலைங்களா? அப்படின்னா இந்த சட்னி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 10 days வரைக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அப்பப்போ எடுத்து சூடு பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இதுக்கு வந்து நான் 2 கிலோவில் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்திருக்கேன். முழு பூண்டு, அப்புறம் பெரிய சைஸில் இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயத்தூள், தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், அடுத்தது நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை. ஃபஸ்ட்டு தக்காளி எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் இருக்கிற அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத கட் பண்ணிடலாம். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு விரல் சைஸுக்கு வந்து நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா தக்காளியும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து நம்ம வெந்தயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு சின்ன ஒரு பிஞ்சு போட்டால் போதும். ஏன்னா இல்லைன்னா அது கசப்பாயிரும். கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை அப்படியே எல்லாத்தையுமே நான் உள்ளே சேர்த்திடலாம். எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்திட்டு ஒரு நல்லா கலக்கி விட்டுறலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலக்கிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அந்த தக்காளி வேகணும். அதனால் தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தட்டை திறந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 3-4 ஸ்பூன் சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன். 2 கிலோ தக்காளிக்கு நான் 4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அப்போ தான் அந்த புளிப்புக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் மறுபடியும் கலக்கி விட்டு தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக திக்காயிருக்கும். மறுபடியும் நம்ம கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போது மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தண்ணி எல்லாம் வற்றி நம்மளுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும். அப்படியே நல்லா எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். மூடி போட்டு தான் கொதிக்க விடணும், இல்லைன்னா அது தெறிக்கும். இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 வீக் வரைக்குமே நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.